பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, ஏலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் நடந்து கொண்டு இருக்கிற சில காரியங்கள், ஊழியத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற சில காரியங்களை நான் பார்த்தவைகள், இன்னும் நான் அனுபவித்தவைகள், நடந்துக்கிட்டு இருக்கிற சில உண்மையான காரியங்கள், இது கொஞ்சம் கசப்பான காரியங்கள். இதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த காரியங்களை எல்லாம். ஆனாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் அவசியமாகப்பட்டது. நிறையா காரியங்கள் நாம் ஏமாந்து போகிறோம். நம்ம கிறிஸ்தவத்தில் நிறைய காரியங்களில் நம்ம உண்மை அப்படின்னு நினச்சி நம்பி ஏமாந்துடுறோம். அப்படி நாம் உண்மை நினைக்கிற நிறைய விஷயங்கள் உண்மை இல்லை. நம்ம பார்க்குற கண்ணோட்டங்கள் வெளிப்படையாக இருக்குது, ஆனால் உள்ள வேறு விதமான காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ஊழியக்காரர்கள் சம்பந்தமான சில காரியங்கள். இதை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி. இருந்தாலும் சொல்லாமலும் இருக்க முடியல. இன்றைக்கி இருக்கிற காரியங்கள், சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. இதை ஒருவேளை கிறிஸ்தவர்கள் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஊழியக்காரராக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு இன்றைக்கி இதை பார்த்ததுக்கப்புறமாவது நீங்கள் உங்களை மாற்றிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கடந்த வாரம், அதாவது மதியம் 3 மணி இருக்கும், நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது, என்னுடைய ஜெபத்தை முடிக்கிற அந்த நேரத்தில் ஒரு தரிசனம் ஒன்று நான் பார்க்குறேன். கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு தரிசனத்தை எனக்கு காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தில் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது. அது ஊழியக்காரர்களின் கூடுகை போல் இருக்குது. பாஸ்டர்ஸ் மீட்டிங் மாதிரி அது இருக்குது. பாஸ்டர்ஸ் மீட்டிங் அது. அதில் புதுசாக ஊழியத்துக்கு வந்தவங்க, இன்னும் கொஞ்சம் பெரியவங்க, சின்னவங்க, இப்படி நிறையா ஸ்பெஷலாக அது ஊழியக்காரங்களுக்காகன்னு சொல்லி நடக்கிற கூட்டம். அதில் 2 பேர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க மேடையில் நிற்கிறாங்க. அதில் ஒருவர் சீனியர், இன்னொருத்தர் ஜூனியர், இப்படி 2 பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க ஊழிய சம்பந்தமான பல காரியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் அந்த இடத்துல என்னை கொண்டு போய் நிறுத்தி, இங்கே நடக்கிறதை கொஞ்சம் கவனித்து பாருன்னு சொல்லி சொல்கிறார். நான் இப்போ அந்த காரியங்களை கவனித்து பார்க்குறேன். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரையும் நீ கவனித்து பார், அவங்க எப்படி கவனமாக அதை கேட்குறாங்க, ஆனால் அவங்க பல விஷயங்களை கவனிக்க தவறுறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நான் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ மேடையில் நிற்கிற அந்த 2 பேரையும் கொஞ்சம் கவனமாய் பார் அப்படின்னு சொல்கிறார். நான் இந்த 2 பேரையும் கவனமாய் பார்க்கும்போது இப்போ எனக்கு பல காரியங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. நான் அதில் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு அவசியம் இல்லாததுனால முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் நான் பார்த்ததில்ல, சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நான் அவங்கள கவனித்து பார்க்கும்போது எல்லோரும் இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அவர் ஆகா ஓஹோ நல்லா பேசுகிறாரு, நல்லா சொல்கிறாருன்னு சொல்லி கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்தரங்கத்தில் சில காரியங்களை காட்டுறாரு. அந்த மனுஷனை பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறான், ஒரு வியாபாரி, பிஸ்னஸ்மேன் எப்படி இருப்பானோ அந்த வியாபாரியை போல் அந்த ஆள் இருக்கிறார். அந்த வியாபாரம் செய்கிற மனுஷன் எப்படி தன் தொழிலை டெவலப் பண்ணுவான், எப்படி தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான முயற்சிகள் எப்படி இருக்குமோ லாப நோக்கில், அந்த லாப நோக்கம் உள்ள மனுஷன் அப்படின்னு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு அங்கே சொல்கிறார். இவன் சிலுவையை சுமந்து கொண்டு கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிறது ஊழியத்தை அல்ல, இதில் லாப நோக்கம் கொண்டு ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு மனுஷன், தொழிலுக்காக பணத்தை போட்டு அதை பல மடங்கு எடுக்கிறது எப்படின்னு சொல்லி எப்படி ஒரு மனுஷன் யோசிப்பானோ அப்படிப்பட்ட ஒரு ஆவியை கொண்ட ஒரு மனுஷன் இவனை நல்லா கவனித்து பாருன்னு சொல்கிறார். நான் அப்போ அவனை கவனித்து பார்க்குறேன். நல்லா கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ஒரு பிஸ்னஸ்மேன் எப்படி இருப்பார், ஒரு வியாபாரி எப்படி இருப்பானோ, ஒரு பெரிய பெரிய வியாபாரிகள் பிஸ்னஸ்மேன்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கிறார். அவருடைய நடை, உடைகள், அவருடைய பேச்சு எல்லாமே ஒட்டு மொத்தமாக வராங்க. பேசின காரியங்களும் அதே போன்ற காரியங்கள். அவருக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கிறாரு, அவனை நீங்கள் கவனித்து பார் அப்படின்னு சொல்கிறாரு. நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன் 2 பேர் இருக்காங்கன்னு. அதில் இன்னொருத்தர் அவர் கூட இருக்கிறார், அவரை கவனித்து பாருன்னு சொல்கிறார். அவனை கவனித்து பார்க்குறேன். கவனித்து பார்க்கும்போது அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாருன்னா, இந்த அரேபிய நாட்டை சேர்ந்த ஷேக்லாம் சொல்லுவாங்கள்ல, அரேபியர்கள், அதாவது ராஜவம்சத்தை சேர்ந்த இளவரசர்களை போல நல்லா பலன்னு ஜொலிக்கிற தங்கத்தால் ஆன உடையை போன்ற வஸ்திரம் தனிச்சு போட்டுக்கிண்டு, அது அந்த வஸ்திரம் அவ்வளவு மெனுங்குது, அவ்வளவு நல்ல விலையுயர்ந்த வஸ்திரத்தை போட்டிருக்கிறாரு. அவருடைய இடுப்பில் இருக்கிற பெல்ட்டெல்லாம் தங்கத்தால் ஆன பெல்ட்டாக இருக்குது.
அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் அவனை நல்லா கவனிச்சு பாருங்கிறாரு. அப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சு பாரு, இந்த ஊழியம் இவர் செய்கிறாங்க, இவர்கள் எல்லாம் லாப நோக்கம் உள்ளவர்கள், கர்த்தருக்காக எதையும் இலக்கு ஆயத்தமானவங்க கிடையாது. இவர்கள் ஊழியம் அப்படிங்கிற பேரில் ஊழியத்தை வச்சு ஒரு வியாபாரி, ஒரு பணம் சம்பாதிக்கிறவன் தனக்கு எப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிக்ஸை கடைபிடிப்பானோ அதே போலவே இவங்க இதை செய்கிறாங்க. இது மூலமாய் தங்களுக்கு இவர்கள் ஆதாயமாக இதை செய்கிறாங்க. இவங்களை பார்க்குறவங்க தானும் அவர்களை போல இருக்கணும், ஏன்னா அவங்க அந்தஸ்தில், பேரில், புகழில் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இங்கே கற்றுக்கிட வந்திருக்கிறவங்களும் என்ன யோசித்து பார்க்க, நம்மளும் இவளை போல பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்னா அவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்குரிய காரியம் கிடையாது. இவர்கள் எதையும் இலக்கு ஆயத்தமானவர்கள் கிடையாது. இவர்கள் தங்களுடைய விருப்பத்தையும் ஆசையும் நிறைவேற்றி கொள்றதுக்காக இந்த ஊழியத்தில் வந்தவங்க. இன்னும் அதே நேரத்தில் இவங்களுக்கு பின்னாடி இதை கற்றுக்கிட வந்திருக்கிறானே, இவனுக்கும் அவனை போல கற்றுக் கொடுக்கிறவனை போல ஆகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காரியத்தை எனக்கு காட்டுறார். அப்போ இதை பார்த்த உடனே இன்னும் பல விஷயங்கள் அதில் எனக்கு சொன்னார். நான் அதில் உங்களுக்கு நான் பார்த்ததில் கொஞ்சம் காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இன்றைக்கி ஊழியம் இப்படி தான் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, இதை சொல்ல முன்னாடி நான் ஒரு காரியத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் ஒரு சிஎஸ்சி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவம்னு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அந்த ஒரு இதில் பிறந்து வளர்ந்தவன். என்னை பொறுத்த வரைக்கும் ஊழியக்காரங்க அப்படின்னு சொன்னால் தேவ தூதர்களை போன்றவர்கள். அப்படி தான் நான் ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும் நினச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 2010 வரைக்கும் எனக்குள்ளே உள்ள எண்ணம் எப்படின்னா, ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னாலே, இன்னும் ஊழியக்காரங்க ஏன் இந்த அந்நிய பாஷை பேசுகிறவங்க, வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டிருக்கவங்க அப்படின்னாலே ஒரு தனி மரியாதை. இவங்கெல்லாம் ரொம்ப பக்திமான், இவங்கெல்லாம் தெய்வத்துக்கு பயத்துக்குரியவங்க, பக்திக்குரியவங்க, நம்மலாம் இவங்க பக்கத்துலேயே நிற்கிறது கூட தகுதி கிடையாது அப்படிங்கிற எண்ணம் கொண்டவன். அப்போ இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு எண்ணம் இவங்க மேலே எனக்கு உண்டு. அந்நிய பாஷை பேசுகிறவங்க, இந்த அபிஷேகம், பிசாசு துரத்துறவங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, ஊழியக்காரங்க அப்படின்னு சொன்னாலே இவங்களெல்லாம் தேவ தூதர்களை போல எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம். ஏன்னா நாம் அந்த அளவுக்கு தகுதியானவங்களும் பரிசுத்தவான்களும் கிடையாது. நமக்காக இவங்க ஆண்டவர்கிட்ட பேசுகிறவங்க. ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க, நமக்காக ஜெபிக்கிறாங்க. அப்போ நமக்காக ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. இவங்க மெசேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர்கிட்ட இருந்து கர்த்தர் இயேசுவிடத்தில் வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ நமக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் இடையிலே இருக்கிற ஒரு பாலமாக இருக்கிறவங்க. அப்போ இவங்கெல்லாம் தேவதூதர்களைப் போல ஒரு உன்னதமான ஒரு ஆட்கள் இவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள, ஒரு உயர்ந்த எண்ணம் இவர்கள் மேலே இருந்தது. இதெல்லாம் நான் ஊழியத்துக்கு வர்ற வரைக்கும் இருந்தது. இப்படி இப்போ அதுக்காக நான் எல்லாரையும் தவறாக குறையாக சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல வரல. நான் சொல்ல வர காரியங்கள் நீங்கள் முழுசாக கவனிச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 20 வருஷம் முன்னாடி ஒரு சில கூட்டம் இங்கே உள்ள நுழைஞ்சுது. இங்கே இந்தியாவுக்குள்ளேன்னு சொல்லலாம். இப்போ நான் 2003 மும்பையில் இருக்கேன். இங்கே ஒரு சில கூட்டம் ஊழியங்கிற பேரில் வந்தது. இவங்க சமூக சேவை செய்கிறேன், சோசியல் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க இதோட சேர்ந்து நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாங்க. நீங்கள் ஏழைகளுக்கு உதவுவதும், எளியவர்களுக்கு உதவி செய்கிறது, இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கறது தவறான காரியம் கிடையாது. பசியோடு இருக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கறது தவறான காரியம் கிடையாது. இது ஊழியக்காரங்க தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது எல்லாருமே, உன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவன் பசியோடு இருந்தான்னு சொன்னால், உன்கிட்ட ஆகாரம் இருக்குன்னா நீ அவனுக்கு கொடுக்கணும், நீ அவனை நேசிக்கணும். இது எல்லோரும் மேலே உள்ள கடமையான ஒன்று. ஆனால் இங்கே ஊழியங்கிற பேரில் இவங்க என்ன பண்ணாங்க, இது என் கண்ணால் கண்டது, இன்னும் பல இடங்கள் நடந்தது, இன்னும் நடந்து கொண்டு இருக்கிற காரியத்தை நான் சொல்கிறேன். நான் சொல்ல போகிற இந்த காரியத்தை வச்சு தான் நிறைய இடங்களில் நம்மளை குற்றம் சாட்டுறாங்க. கிறிஸ்தவங்க அப்படின்னாலே இப்போ நம்ம மேலே குற்றச்சாட்டு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. அது 100க்கு 100 பொய்யனும் கிடையாது, அதில் உண்மைகளும் நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாங்க, நிறையா மக்களுக்கு பொருட்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பொருட்களை உதவி செய்கிறோங்கிற பேரில் கொடுத்தாங்க. இப்படி கொடுத்தவங்க, இவங்கக்கிட்ட வாங்கினவங்க எல்லாமே நான் பார்த்த வரைக்கும் பசியோட பட்டினியோடு இருந்தவங்களுக்கு கொடுத்தாங்களான்னு காட்டுறா, கிடையவே கிடையாது. இவங்க போகிறவன் வாரவன் தெரிஞ்சவன் எல்லாத்துக்கும் கொண்டு வந்து பாத்திரம் கொடுக்கறது, துணியை கொடுக்கறது, பொருட்களை கொடுக்கறது எல்லாம் கொடுத்து இவங்க என்ன யோசித்தாங்க, இப்படி கொடுக்கறதுனால நமக்கான ஒரு நட்புகள் உருவாகி அவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வர முடியும்ன்ட்டு.
இது உண்மை, நான் சொல்கிறது மறுக்க முடியாத உண்மை. பலர் இன்றைக்கி குற்றம் சாட்டுறாங்கல்ல, அது பொய் கிடையாது, நான் கண்ணால் கண்ட காரியம். அப்போ ஒரு சில கூட்டம் இதை தொடர்ந்து செய்கிறாங்க. அப்போ எங்களுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப கசப்பாகவும் வெறுப்பாகவும் இருக்குது. ஏன்னா கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனதார ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். இயேசுடைய அன்பை பார்த்து வந்தால் மட்டும்தான் ஒருத்தர் ரட்சிப்புக்குள்ளே வர முடியுமே தவிர, நீ கொடுக்குற பொருள்களை பார்த்து வர்றவன் என்ன நினச்சி வருவான், இவன்கிட்ட போனால் ஏதாவது கிடைக்கும். நீ 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தான்னா உன்னை விட ஒருத்தன் 1000 ரூபாய்க்கு இன்னொரு பொருள் வாங்கி கொடுக்கும்போது அவன் அங்கே ஓடிடுவான். இப்படி இவங்க என்ன யோசித்தாங்க, நாங்கள் கேட்டால் நாங்கள் சோசியல் சர்வீஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நீ யாருக்கு சோசியல் சர்வீஸ் பண்ண? புசிக்கு ஆகாரம் இல்லாதவன், இருக்கிறதுக்கு வீடு இல்லாதவனுக்கு கொண்டு கொடுத்தியா? அப்படி கிடையாது. இவங்க இப்படியெல்லாம் செஞ்சு ஊழியத்தை வளர்க்கலாம் அப்படின்ன மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சாங்க. அதில் எனக்கு வருத்தமான விஷயம் என்னென்னா, நீ கொண்டு கொடுத்தியே இந்த பொருட்கள் எல்லாம், இதெல்லாம் எப்படி வந்தது? பணம். அப்போ இந்த பணம் யார் கொடுத்தது? யாரோ ஒருவர் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் அவர்கள் தன்னுடைய உழைப்பிலும் பிரயாசத்திலிருந்து கொடுக்கிறது. ஏதோ உங்கள் அப்பாவோடைய பணமோ இல்லை உன்னுடைய உழைப்போ மாதிரி அள்ளி கொண்டு போய் கொடுக்கறது. ஏன் உன் பணத்திலேருந்து எடுத்து கொடுப்பியா? அப்படி நீ கொடுக்க மாட்டேன். இப்போ யாரோட பணமோ ஒருத்தர் கொடுக்கறது, அதை எடுத்து கொண்டு போய் வீணாக செலவழிக்கிறது, செதறது. அதை இப்படி செஞ்சு இவங்க ஆட்களை சேர்க்கலாமான்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே நடக்கலை, ஒன்றும் பண்ண முடியல. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பேரை நீவான்னு கூப்பிட்டு ஊழியத்துக்கு இழுத்தாங்க. இதில் எப்படிப்பட்ட ஆட்கள் வந்தாங்கன்னு நான் பார்த்தது வரைக்கும் இன்றைக்கும் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. புரோக்கர் ஊழியத்துக்கு வந்த ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்னால், புரோக்கர் உள்ளே வந்தான். புரோக்கர் வேலை எப்படி இருக்கும்? புரோக்கர் தனக்கு லாபம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டான். தன் கூட பிறந்தவங்களாக இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தால் புரோக்கர் அவனுக்கு கமிஷன் கிடைச்சா தான் வேலை செய்வான். அந்த மாதிரி புரோக்கர்ஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க. கம்பெனிகள் மூடப்பட்டதுக்கு அப்புறமா வேலை இல்லாமல் வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன் அவங்களையும் பிடிச்சி பார்ட் டைம் வாரத்தில் 2 நாள் 3 நாள் கிளாஸ் 2 மணி நேரம் போனால் போதும், ஊழியக்காரனுக்கு ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துரும் வான்னு சொல்லி அவனையும் பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து போட்டாங்க. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன், சும்மா அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறவன், தொழில் இல்லாதவன், தொழில் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சின்னு சொல்லி தொழிலை மூடிட்டு கடங்காரனுக்கு பயந்து ஓடணும், இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து வாரத்துக்கு 2 நாள் கிளாஸ் வந்தால் போதும், உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்போம், நீங்கள் பாஸ்டர் ஆயிடலான்னு சொல்லி பிடிச்சி கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உள்ளே வந்த உடனே எண்ணிக்கைகளில் பார்க்குறதுக்கு ஊழியக்காரங்க ஒரு கூட்டம் பெருகிட்டு. அப்போ உண்மையாக இவங்க பவுலை போல, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பவுலை போல எல்லாம் இருந்தும், எல்லா வசதியும் எல்லாம் நிறைவாக இருந்தும், கர்த்தருக்காக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நான் குப்பையாக உதறி வீசிட்டு வந்தேன் அப்படி சொல்லி வந்தாங்களான்னு பார்த்தா அப்படி கிடையாது. இவங்களுக்கு மாதம் ஏதோ ஒரு தொகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அப்படியே உள்ளே கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்போ வந்தவங்களாம் எப்படிப்பட்டவன்? பிழைப்புக்கு வழி இல்லாதவன் பாதி பேர். எல்லாத்தையும் நான் சொல்லலாம், திரும்பவும் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லலை. இங்கே இப்படி ஒரு கூட்டம் உள்ளே வருது. இவன் வந்தோடைய நோக்கமே வேறு. இவனுக்கு ஊழியத்தை குறித்த பாடு கிடையாது, தேவ சித்தத்தை குறித்த அக்கறை கிடையாது. ஏதோ போனோம் வந்தோன்னு சொல்லி வந்துட்டான். இப்போ இன்றைக்கும் நான் இதை சொல்கிறதுக்கான காரணம், நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங் நிறைய நடத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிறவங்க அந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, என்ன அழைப்போடே தெரியாமல் 15 வருஷம் ஊழியத்தில் இருக்கிறேன், எதுக்காக ஆண்டு அழைச்சாருன்னு தெரியாது, என்ன அழைப்புன்னு தெரியாது, சுவிசேஷ ஊழிய அழைப்பான்னு தெரியாது, ஒரு மேய்ப்பனுக்கான அழைப்பான்னு தெரியாது, ஒரு அப்போஸ்தல அழைப்பான்னு தெரியாது, ஒரு தீர்க்கதரிசிக்கிற அழைப்பான்னு தெரியாது, என்ன அழைப்புனே தெரியாமல் வந்து உட்காந்துருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்பாங்க, இத்தனை வருஷமாக எனக்கு இன்னும் என்ன அழைப்புனே தெரியாமல் தான் இருக்கிறோம், எங்களுக்கு விவரம் தெரியாது, கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போனோம் பைபிள் ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு, ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்க, கொடுத்த உடனே எங்களை வெளியே அனுப்பிட்டு நீங்கள் பாஸ்டர்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இதுதான் நடந்தது. மெஜாரிட்டி அதிகபட்சமானவர்கள் இப்படி வந்தவங்க. இது அப்போ அன்னைக்கு நடந்தது. இப்போது இது அன்னைக்கு எப்படி நடந்தது? இந்த வியாபார நோக்கம் நான் சொல்கிறேன், இந்த போல் தன்னுடைய எல்லைகளை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற பேரில் ஊழியக்காரங்களை நான் சொல்லி இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஊழியக்காரங்க பேரில் ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுத்து வெள்ளை சட்டையும் போட வச்சு பாஸ்டர்னு சுத்த விட்டாங்க. இப்போ இவங்க உண்மையாக ஊழியம் செஞ்சு ஆத்மா அறுவடை செஞ்சாங்களா, ஆதாயம் பண்ணாங்களான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. நடந்த ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் மும்பையில் இருக்கும்போது அங்கே என்னை போல் ஒருவர் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாரு. நான் அவர் கூட அங்கே தங்கி இருக்கிறேன். அவர் என்னை விட வயசில் மூத்தவர்.
வயசில் என்னை விட ஒரு 10-15 வயசு அதிகம் அவருக்கு. நான் அவரோட இருக்கேன். ஒரு பாஸ்டர்னு சொல்கிற ஒருத்தர் என்னை வந்து பார்க்க வர்றார். அப்போ என்கிட்ட கேட்குறாரு, பிரதர், நான் ஒரு 3 மாதம் அவரோட தங்கியிருந்தேன். அப்போ அந்த பார்க்க வந்து ஒருத்தர் கேட்குறாரு, பிரதர் நீங்கள் உள்ளுக்குள்ளே இப்படியே இருக்கீங்களே, கொஞ்சம் வெளியில் வாங்களேன், கொஞ்சம் அப்படி டீ ஏதாவது குடிச்சிட்டு வரோம். அப்போ நான் சொல்கிறேன், நான் டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, நான் டீ காஃபி குடிக்கிறது கிடையாது. அப்படியே டீ காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் இங்கே கீழே இருக்கிறாங்க பாஸ்டர், அவங்க எனக்கு கொடுப்பாங்க, நான் குடிச்சிக்கிடுவேன். அதனால் எனக்கு வெளியில் போகணும் அவசியம் இல்லை. அப்போ வாங்க ஏதாவது சாப்பிட்டு வரோம். இல்லை எதுவும் சாப்பிட்னாலும் எனக்கு 3 நேரம் சாப்பாடு இங்கே கிடைக்கி, வீட்டில் இங்கே கொடுக்காங்க, நான் வெளியில் போய் சாப்பிட எனக்கு அவசியம் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எப்போதும் இப்படி உள்ளுக்குள்ளேயே கிடக்குறீங்களே, கொஞ்சம் வெளியில் வாங்க, ஒரு 4-5 பேரை போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ 4-5 பேர்னால் யாரை பார்க்கணும், யாருக்கு எதுவும் பிரச்சனையா, எதுவும் ஜெபிக்கணுமான்னு கேட்டால் இல்லை, 4-5 பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்படியே ஒரு டீ குடிக்க போனோம்னா அங்கே நின்று அப்படி நம்ம கொஞ்சம் பேசிட்டு வரலாம். இப்போ இவங்களுடைய வேலை என்ன, தெரு தெருவாக சும்மா சுற்றுறது, காத்திருந்து ஜெபிக்கிற பழக்கமே கிடையாது. ஏன்னா இவனுக்கு ஊழியத்தை பற்றின எதுவுமே தெரியாது. தரிசனம் பெற்று வந்தது கிடையாது, பவுலை போல அபிஷேகம் பெற்று பாரத்தோடு வந்தது கிடையாது. இவங்க தெரு தெருவாக போகிறது, இங்கே கூட்டம் போகிறேன், அங்கே கூட்டம் போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி வாரத்தில் 6 நாளும் ஓடுறது. இதில் இன்னும் கேவலமான காரியங்கள் என்னன்னு சொன்னால், இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கெல்லாம் நடத்தும் போது ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கணும், இந்த போல் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கணும், ஆனால் ஒன்று நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்களுக்கு நீங்கள் மதிய சாப்பாடும் எங்களுக்கு போக்குவரத்துக்கான பணமும் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு பயங்கர கோபம். அப்போ நான் கேட்டேன், உன் பிள்ளையை நீ ஸ்கூலுக்கு அனுப்புதியா? அப்போ அவர் சொன்னார், அனுப்புகிறேன். உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற, உன் பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாருக்கு, டீச்சருக்கு நீ பணம் கொடுக்குறியா, இல்லை டீச்சர் உன் பிள்ளைக்கு பணம் கொடுக்காங்களா? அப்போ அவர் சொன்னார், இல்லையா, நாங்கள் தான் பணம் கொடுக்கோம், பிள்ளைகள் போய் கற்றுக்கிட்டு வருது, பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, நாங்கள் தான் பணம் கொடுக்கோம். அப்போ நான் உனக்கு கற்றுக் கொடுக்கணும்னா நீ தானப்பா செலவு பண்ணணும், நான் உன் ஊருக்கு வரணும், அங்கே 2 நாள் 3 நாள் நான் ஹோட்டலில் தங்கணும், எனக்கு போக்குவரத்துக்கெல்லாம் இருக்குது, தங்குறதுக்கு ஹோட்டல் செலவு பண்ண வேண்டியிருக்குது, சாப்பாடு செலவுகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தானே பொறுப்பெடுக்கணும். உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு உனக்கு சாப்பாடும் போட்டு உனக்கு போக்குவரத்து செலவையும் போட்டு ஒரு கவரில் 500-1000 காணிக்கையும் வச்சு நான் உனக்கு கொடுக்கணுமா? அப்படி நீ ஒன்றும் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது, நீ கற்றுக்கிட வந்தவனே கிடையாது, நீ சோறு இங்கே வந்தவன், நீ சோத்து கலையிற கூட்டம், இனிமேல் இந்த பக்கம் வந்துடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டேன். இன்றைக்கி இப்படி தான் நிறைய பேர் ஒரு பேக்கை தூக்கிக்கிட்டு அங்கே கூட்டம் ஓடலாம், மதியம் சாப்பாடு கொடுப்பாங்க, அங்கே ஓடலாம், இங்கே ஓடலாம், பாரமே கிடையாது, 6 நாளும் சுற்றுறது. காத்திருந்து எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு கேட்டால் ஜெபிக்கிற அனுபவமே கிடையாது. ஆனால் கூட்டம் கூடியாச்சுன்னு சொன்னால் அல்லேலுயா அல்லேலுயான்னு ஓன்னு கத்துறது, ஆனால் உள்ளே ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த காரியங்கள் இப்போ நான் சொல்கிறேன். இன்னும் தொடர்ந்து அடுத்து நான் இப்போ சோன்பத்ரா, உத்தரப்பிரதேசத்தில் சோன்பத்ராங்கிற இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சோன்பத்ரா அப்படிங்கிற பகுதியிலையும் இதே போல் இந்த மும்பையில் நான் இருக்கும்போது அங்கே நடந்தது போல் பல இடம் நடந்தது போல் அங்கேயும் நடக்கு. ஒரு மனுஷன் என்கிட்ட கேட்டார், 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன், நமக்கு ஆசிரமம் வச்சுருக்கோம், அவர் வீட்டில் தான் இருக்குது, அவர் தான் நமக்கு அங்கே ஒரு 2 அறைகளை கொடுத்து அங்கே நமக்கு தங்குறதுக்கும் என் கூட இருக்கிறவங்க தங்குறதுக்கும் வீடெல்லாம் கொடுத்துருக்கிறாரு, வாடகைக்கு கொடுத்துருக்கிறார், அங்கே தான் இருக்கும். அப்போ அவர் என்கிட்ட கேட்காரு, சாதுஜி பணம் கொடுத்து நீங்கள் ஆட்களெல்லாம் சேர்க்குறீங்களான்னு என்கிட்ட கேட்குறார். அப்போ உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு கேட்டால், இங்கே நிறைய பேர் ஒரு பைபிளை தூக்கிக்கிட்டு போனால் ஆதார் கார்டையும் கொண்டு போய் கொடுத்தா பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு மாதம் மாதம் பணம் கொடுக்குறதா சொல்கிறாங்க, அது உண்மையா, நிறைய பேர் சொல்கிறாங்களேன்னு கேட்குறார். நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்கிறது? அது இல்லைன்னு நான் சொல்ல முடியுமா? ஏன்னா நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது பணம் கொடுக்குறதுனா விசுவாசிக்கு இல்லை, விசுவாசிகளுக்கு பணம் கொடுத்து நான் கூப்பிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, அது எனக்கு தெரியாது. ஆனால் ஊழியம் செய்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் நான் உனக்கு சம்பளம் தர்றேன்னு சொல்லி ஆட்களை நியமிக்கிறாங்க. ஒரு மனுஷன் வந்தால் 2 மாதம் முன்னாடி என்கிட்ட, நாம் மாதத்தில் ஒரு முறை உத்தரப்பிரதேசத்தில் 4வது வாரம் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அங்கே ஒரு மனுஷன் ஒரு 15 பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தான் நம்ம கூட்டத்துக்கு. வந்தவன் என்னுடைய உடன் ஊழியனா ஒருத்தன் ரஞ்சித் ராவ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் குடும்பமாக இருக்கான். இந்த ரஞ்சித் ராவ் அப்படிங்கிறவங்கிட்ட கேட்டிருக்கிறான், இவர் உன்னை ஊழியத்துக்கு அவர் கூட வச்சுருக்கிறாரு, உனக்கு மாதம் எவ்வளோ பணம் கொடுக்குறாருன்னு. அப்போ அவன் சொல்லியிருக்கிறான், எனக்கு சாதுஜி பணம் எல்லாம் கொடுக்கறது கிடையாது, அவர் இவ்வளோ பணம் அவ்வளோ பணம்லாம் கொடுக்க மாட்டார், சாப்பாட்டுக்கு தேவையானதை பொறுப்படுத்திக்கிட்டுறாரு, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு,
எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு உள்ள காரியங்களை அவர் செஞ்சு கொடுப்பார். பணமாக எதுவுமே கொடுக்க மாட்டார், சம்பளமெல்லாம் எதுவும் தரமாட்டார். நான் விசுவாசத்தில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவர் நம்பலை. அது எப்படி பணம் கொடுக்காமல் ஒருத்தன் வந்து இவர்கிட்ட போய் இருப்பான்? மற்ற இடங்கள்லாம் 7,000 8,000 10,000 கொடுக்குறாங்களே, இவர் பணம் கொடுக்கலாம் எப்படி இருப்பான்? இப்போ மறுமாதம் கூட்டத்துக்கான நாள் வருது. அப்போ அதுக்கு கூட்டத்துக்கு முந்தின நாள் நான் அவருக்கு ஃபோன் பண்ணும்போது அவர் எனக்கு கூட்டம் தேதி எல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் கூட இருக்கிற ஆளுகளுக்கு மாதம் மாதம் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு என்கிட்ட கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், இங்கே பாருப்பா, நான் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறவன், எனக்குன்னு யார் எதுவும் கொடுக்கறது கிடையாது. என்னை ஆண்டவர் எப்படி விசுவாசத்தில் நடத்துகிறாரோ நான் அப்படித்தான் என் கூட இருக்க நடத்துவேன். நமக்கு கிடைக்கும் போது சாப்பிடணும், இல்லாதப்போ பட்டினியாக இருந்துக்கிட வேண்டியதுதான். இப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஸ்தாபனத்தில் பின்னாடி இருந்து யாராவது கொடுப்பாங்களே, உங்களுக்கு நிறைய செலவு தேவையெல்லாம் இருக்குது, அப்போ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எவ்வளவு பணம் உங்களுக்கு வரும்? அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இங்கே பாருப்பா, எந்த ஸ்தாபனமும் எந்த ஒரு சபையும் இந்நாள் வரைக்கும், நான் 14 வருஷமாக போகுது ஊழியத்துக்கு வந்து, இந்நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு சபை ஒரு ஸ்தாபனமாக நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், உங்கள் ஊழியத்து தாங்குறேன்னு சொன்னதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது. நான் எந்த சபையிலையும் போய் கேட்டதும் கிடையாது. நான் பல நாள் பசியும் பட்டினியுமாக இருந்திருக்கேன். அப்போ ரொம்ப வறுமையை தரித்திரத்தை சந்திச்சிருக்கேன். இந்நாள் வரைக்கும் யாருக்கிட்டையும் ஆண்டவர் கையேந்த விடலை. அதே நேரத்தில் தேவைகளையும் சந்திச்சுட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு பணம் காசு எப்படி தான் கிடைக்கும்? அப்போ நான் சொல்கிறேன், இங்கே பாருப்பா, உன்னை போல் யாராவது என்கிட்ட வந்தாங்கன்னா எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லும்போது ஜெபிப்போம். ஒருவேளை அவன் மனசில் நமக்காக ஜெபம் பண்ணுறாரு, நமக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுத்துருக்கிறாருன்னு சந்தோஷப்பட்டு ஏதாவது கொடுத்தான்னா அதை வச்சு செலவுகள் நடத்திக்கொள்கிறோம். இப்போ நீ உன் வீட்டுக்கு என்னை விரும்பி கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால், உன் வீட்டுக்கு நான் வந்தான், எனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டியா? அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? வயிற்றுக்கு ஆகாரம், வேலை செய்யணும், சாப்பிடணும், அதுக்கு ஆகாரம் தேவை, மானத்தை மறைக்க உடை தேவை, வஸ்திரம் தேவை, இவ்வளோ தானே தேவை. இப்போ ஒருத்தன் என்னை வீட்டுக்கு கூப்பிடும்போது அவன் வீட்டில் என்ன சாப்பாடு கொடுக்க மாட்டானா? நான் அப்படி தான்ப்பா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. அப்போ அவன் சொல்கிறான், எல்லாரும் அவ்வளோ கொடுக்கேன் இவ்வளோ கொடுக்கேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் எதுவுமே கொடுக்கலன்னா எப்படி? சரி நாளைக்கு பார்க்கலான்னு சொன்னவன் அப்புறம் வரவே இல்லை. ஏன் வரலன்னா, நாம் பணம் கொடுக்கறது இல்லைன்னு சொன்னதான் அவன் வரல. அவன் முறை 15 பேரை கூட்டிகிட்டு வந்தவன் எதுக்கு கூப்பிட்டு வந்தான்னா, என்கிட்டையும் ஆட்கள் வச்சுருக்கிறேன், நான் மாதம் கூட்டிகிட்டு வரேன், எனக்கு ஏதாவது மாதம் கொடுங்க. இப்போ இதை நான் எதுக்கு இன்னும் சொல்ல வரேன், அடுத்து நடந்துக்கிற காரியங்களை சொல்ல வரேன். இப்போ இந்த சோன்பத்ரா அப்படிங்கிற பகுதியில் இந்த ரஞ்சித் ராவ்னு சொன்னேனே, இந்த ரஞ்சித் ராவ் அப்படிங்கிறவன் கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சோன்பத்ராவுக்கு ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தேன். ஒருத்தர் அங்கே இருக்கிறார், அவர் இடத்துல ஊழியம் செய்கிறதுக்காக, மிஷினரி பணித்தளத்துக்காக என்னை கூப்பிட்டுருந்தார். அப்போ நான் அங்கே போயிருந்தேன் கிறிஸ்மஸ் நாட்களில். அப்படி நான் அங்கே ஊழியம் செய்யும்போது அந்த மனுஷன், அந்த ரஞ்சித் ராவ் அப்படிங்கிறவனும் இன்னொருத்தனும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, ஒரு சாதுஜி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவங்க ஊரில் சாதுஜிம்பாங்க, பாபாஜிம்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் இயேசுவை குறித்து பேசுகிறார். சொன்ன உடனே இவன் தேடி வர்றான். அவர் வீட்டில் இருக்கும்போது என்னை தேடி வர்றான். அப்போ தேடி வந்துட்டு, கிறிஸ்மஸ் டைம் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அப்போ நான் ஒருத்தர் வீட்டில் தங்கி இருக்கிறேனே, அங்கே ஒரு மிஷினரி அவர் வீட்டுக்கு போயிருக்கேனே. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவரும் சொல்கிறார், எனக்கு யாருன்னு தெரியாது, வாங்க கூப்பிடுறாங்க, விரும்பி கூப்பிடுறாங்க, உங்களை கூப்பிடுறாங்க, போயிட்டு வரலான்னு. சரின்னு நாங்கள் 2 பேரும் போகிறோம். அன்னைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை குறித்து பேசுகிறோம். அவங்க வீட்டில் ஒரு சில ஆட்கள் நிறையா, ஒரு 100 பேருக்கு மேலே கூடி இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், ஆசை வருது. ஒரு 2 நாள் கழித்து திரும்ப நான் இருக்கிற அதே வீட்டுக்கு தேடி வர்றாங்க. அன்னைக்கு எனக்கு ட்ரெயின், நான் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து மும்பை வந்து சேரணும். அன்றைக்கி எனக்கு சாயங்காலம் ட்ரெயின் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க, காலையில் எப்படியாவது நீங்கள் 10 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி 2 பேரும் வந்து கூப்பிட வர்றாங்க. அப்போ அவர்கிட்ட தங்கியிருக்கிற ஊழியக்கார மிஷினரி கிட்ட நான் சொல்கிறேன், அண்ணே நான் என்னால் முடியாது, எனக்கு ட்ரெயினை பிடிக்கணும், என்னால் போக முடியாதுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், ஐயா இவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களை தேடி கூப்பிடுறாங்க, கொஞ்ச நேரம் அவங்களுக்காக டைம் ஒதுக்கி கொடுங்க. அப்போ வந்த 2 பேர், இந்த ரஞ்சித் ராவ் அப்படிங்கிறவனும் அவன் கூட வந்த இன்னொருத்தனை 2 பேரும் சொல்கிறாங்க, சாதுஜி நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், நிறைய காரியங்களை நாங்கள் உங்ககிட்ட கற்றுக்கொள்ள விரும்புதோம், நீங்கள் வந்து எங்கள் கூட இருந்து எங்களுக்கு குருவாக இருந்து ஊழிய காரியங்களை, நிறைய காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, இயேசு பற்றின காரியங்களை கற்றுக் கொடுங்கன்னு சொல்கிறேன். அன்னையில் இருந்து அதுக்கப்புறம் நான் போக்கும் வரத்துமாய் அவர்களோடு கூட இருந்து ஊழியத்தின் காரியங்களை கற்றுக் கொடுக்குறேன். அவர்கள் என்னை குருவாக ஏற்றுக்கொண்டு எனக்கு சிஷ்யர்களாக, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எப்படி தீமோத்தேயுலாம் இருந்தாங்களோ அது போல் இருந்து
என்னோட கூட ஊழியத்தை செய்கிறாங்க. இப்போ அவர்கள் எனக்கு பணிவிடைகளையும் செய்வாங்க. அங்கே போனால் அவங்க தான் பணிவிடைகள் எல்லாம் செய்வாங்க. நான் அவங்கக்கிட்ட இருந்து ஊழியங்களே அப்பப்போ நான் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை போய் அவர்களோட 10 நாள் 20 நாள் 1 மாதம் தங்கியிருந்து ஆண்டு பற்றின காரியங்களை சொல்லிக் கொடுத்து அவங்கள ஆயத்தப்படுத்த ஊழியம் செய்கிறது. இப்போ ஒரு மனுஷன் என்கிட்ட கேட்குறாரு, ஐயா நீங்கள் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு முழுசாக ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ ஆகாரம் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதம் 500 ரூபா கிடைக்கிற மாதிரி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி செய்யட்டுமா இவங்களுக்கு? அப்போ மாதம் ஒரு 500 ரூபா கிடைச்சா நல்லா இருக்குமே, இவங்க விசுவாசம் அதிகமாகுமேன்னு சொல்கிறார். அப்போ நானும் யோசிக்கிறேன், சரி ஒரு மாதம் ஒரு 500 ரூபா கிடைச்சா அவனுக்கு கொஞ்சம் விசுவாசம் கூடும், நல்ல விஷயம் தானேன்னு. ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது தான் வேறு. மாதம் அவங்களுக்கு 3000 ஒருத்தனுக்கு 5000 ஒருத்தனுக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. அது எனக்கு தெரியாது. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, வாங்குகிற 2 பேரும் ஒரு 4 பேருக்கு எங்கள் கூட கீழே உள்ளவங்க 4 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டான், எனக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தான் நடக்குதுன்னு. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தாண்டுது. அப்புறமா எனக்கு மெல்ல இந்த காரியங்கள்லாம் தெரியுது, இப்படி பணம் எல்லாம் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. அப்போ நான் அவனை கூப்பிட்டு கேட்கும் போது தான் சொல்கிறான், சாதுஜி உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? நாங்கள் உங்ககிட்ட தான் வந்தோம், உங்களை தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னோம், உங்ககிட்ட கேட்டுட்டு தானே அவர் பணம் எல்லாம் கொடுத்தாரு, உங்களுக்கு தெரியாமல் எப்படி கொடுத்துருப்பார்? அப்போ நான் சொல்கிறேன், அப்பா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்களே என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லி. அப்புறம் நாள்பட என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், ஒவ்வொருத்தருக்கும் மாதம் 7000 கொடுக்கேன், 8000 கொடுக்கேன், 10000 கொடுக்கேன்னு சொல்லி ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது. இவன் உண்மையான ஊழிய அழைப்பு பெற்றிருக்கிறான்னு கூட அவனை சோதித்து பார்க்கறது கிடையாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பண தேவை என்பது அவசியம்தான் குடும்பம் நடத்துறதுக்கு, அது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ யாருடைய பணம் இது, எதுக்கு கொண்டு போய் கொடுக்குற? இதை நான் முதல்ல பார்த்தனே, ஒரு தரிசனத்தை உங்களுக்கு சொன்னேனே, அந்த தரிசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வியாபாரி வியாபாரத்தினுடைய எல்லையை பெரிதாக்குறதுக்காக ஒரு கடையை திறந்துட்டு அடுத்த கடை திறக்க எப்படி கொண்டு போவான், ஒரு 10% 20% டிஸ்கவுண்ட்னு காமிச்சு மக்களை இப்படி உள்ளே இழுப்பான். அது போலவே நான் உனக்கு மாதம் இவ்வளவு தரேன் அவ்வளவு தரேன்னு சொல்லி நியமிக்கிறது. இப்போ இந்த ரஞ்சித் ராவுங்களுடைய ஆளை ஃபோட்டோவில் உங்களுக்கு போடுவோம், பார்த்துக்கிடுங்க இந்த ரஞ்சித் ராவ் அப்படிங்கிறவரை. ஏன்னா இந்த ரஞ்சித் ராவ் அப்படிங்கிறவனை நான் ஏற்கனவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடியே கோயம்புத்தூர், ஈரோடு, இன்னும் திருநெல்வேலிக்கெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன். என் கூட வந்திருக்கிறான். இவனை என்ன பண்ணாங்க, இடையில இப்போ 2 வருஷம் முன்னாடி எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாமல் நான் கஷ்டப்பட்டேன். அது ரொம்ப முடியாமன்னா எனக்கு இந்த உத்தரப்பிரதேச ஊழியத்துக்கு போனதுக்கப்புறம் மலேரியா, டைஃபாய்டு, டயரியா, அப்புறம் இன்னும் அல்சர், இப்படி பல வியாதிகளில் கஷ்டப்பட்டேன். இதுக்கு இடையில் லிவரெல்லாம் வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு 2.5 வருஷம் என்னால் போக முடியலை. அப்போ நான் 2.5 வருஷம் உத்தரப்பிரதேசத்துக்கு போக முடியாததுனால இப்போ எனக்கு இவனுக்கு பணம் கொடுக்குறவர் என்கிட்ட கேட்குறாரு, நான் இவனுக்கு மாதம் ஹெல்ப் பண்ணுறேன், இப்போ நீங்களும் பெருசாக பணம் கொடுக்கறது கிடையாது, நான் மாதம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக நீங்களும் வேறு வராமல் இருக்கீங்க, நீங்கள் வர்ற வரைக்கும் வேணும்னா இவனை என்கிட்ட அனுப்புங்க, கொஞ்சம் ஊழியத்துக்கு பயன்படுத்திக்கிடுவேன், அவனுக்கு தேவையான உதவியும் செஞ்சுக்கிடுவேன். அப்போ நான் என்ன யோசிக்கேன், சரி நாம் எதுவும் கொடுக்கறதில்ல, அவர் ஏதாவது கொடுத்தா உதவியாக இருக்கும், அவனுக்கு ஊழியத்துக்கும் ஆள் தேவைன்னு சொல்கிறாரு, பயன்படுத்திக்கிடுவார்னு நினைக்கிறேன். இப்போ நான் நினச்சதும் சரியான காரியம்தான். அவனை சொல்கிறேன், எப்பா நீ நான் வர எனக்கு உடம்புக்கு முடியாமல் இப்படி இருக்குது, நீ அவர் கூட போகணும். அவனும் ரொம்ப மன வருத்தத்தோடு அவர் கூட போகிறான். இப்போது கொஞ்ச நாள் ஆகுது, அவன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கேட்கான், சார், அவன் என்ன சார்னு தான் கூடான், சார் ஜி நீங்கள் எப்போ வருவீங்க, ஏன்ப்பா என்ன பிரச்சனை, எனக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமும் ரொம்ப சங்கடமாக இருக்குது, இன்னொரு முறை நீங்கள் யாரு கூடையாவது போன்னு சொன்னீங்கன்னா நான் போக மாட்டேன், யாரு கூடையும் பேசாமல் என்ன வேலைக்கு போன்னு சொல்லுங்கள், நான் வேலைக்கு வேணாலும் போயிருந்தேன், ஊழியத்தை நான் விட்டுட்டு வேலைக்கு போயிருந்தேன், ஆனால் வேறு யாரு கூட மட்டும் என்ன அனுப்பாதங்க. ரொம்ப வேதனையோடு கண்ணீரோடு பேசுனேன். ஏன்ப்பா என்ன வருது, என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் நேரில் வாங்க, உங்ககிட்ட நான் பேசணும். அப்போ நான் நேரில் போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு காரியம் ஒன்று தெரிஞ்சுது, ஷாக்கான விஷயம். இந்த ரஞ்சித் ராவ் அப்படிங்கிறவன் என்னோடய ஐடி நம்ம மினிஸ்ட்ரியிலேருந்து அவனுக்கு அசிஸ்டண்ட்டுங்கிற ஐடி கார்டும் கொடுத்துருக்கோம், அசிஸ்டன்ட் பாஸ்டர்னு சொல்லி ஒரு ஐடியும் கொடுத்துருக்குறோம். இவன் ஏற்கனவே நம்ம ஊழியத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்துக்குன்னு சொல்லி அர்ப்பணித்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஊழியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இவனை தமிழ்நாட்டுக்கு வர வச்சு இன்னொரு முறை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மனுஷன் கிறிஸ்துவனுடைய பணிக்காக எத்தனை முறை அவனை டெடிக்கேஷன் பண்ணுவாங்க? ஒரு மனுஷன் ஆண்டுக்காக ஒரு முறை தானே டெடிக்கேஷன் பண்ணுவான், திரும்ப. அப்போ நான் அவனை கூப்பிட்டு கேட்கேன், அப்பா உனக்கு தெரியாதா, நீ ஏற்கனவே நம்ம ஊழியத்தில் ஒன்று நீ இருக்கியே, நீ ஏன் போனேன்? அப்போ என்னை வான்னு கூப்பிட்டாங்க, அர்ஜென்ட்டாக அனுப்பி வச்சாங்க, நானும் போனேன். திடீர்னு தான் சொன்னாங்க என்னைய,
ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது எனக்கு டெடிக்கேஷன் பண்ணிட்டாங்க அங்கேன்னு. ஆனால் எனக்கு சுத்தமாக அது பிடிக்கல. நான் அதனால தான் நான் அங்கே விருப்பம் இல்லை எனக்கு. இப்போ இதுக்கிடையில் பல காரியங்கள் நடந்தது. நான் இதை குறிப்பாக இப்போ சொல்ல வேண்டி இருக்குது, அதனால் நான் சொன்னேன். 6 வருஷமாக என் கூட இருக்கிற ஒருத்தன் இடையில 2 வருஷம் என்னால் போக முடியாமல் ஆனது. அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் அங்கே போனதுக்கப்புறம் இவன் உங்கள் கூட இருக்க விருப்பம் இல்லை, இவன் என்னோட கூட இருக்க விரும்புகிறான்னு சொன்னதுக்கு அவர் சொல்கிறார், நீங்களோ இப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி ஊழியம் செய்கிறவங்க, இவனையும் இவனுடைய குடும்பத்துடைய சுமையை உங்களால் சுமக்க முடியுமா? நான் இவனுக்கு மாதம் 4000 கொடுக்கேன், நல்லா வேலை செஞ்சு 7000 கொடுப்பேன், ஒரு சிலருக்கு எவ்வளோ என்னால் முடியுது இன்னும் நிறைய கொடுப்பேன், வேலை செய்கிறதுக்காகத்தால் கொடுப்பேன். ஏன்னா அங்கே ஒரு சிலர் 8000 10,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், கொடுப்பேன், உங்களால் கொடுக்க முடியுமா? அப்போ நான் சொன்னேன், நான் கூலிக்கு வேலைக்கு வந்தவன் கிடையாது, நான் கர்த்தருக்காக சுமை சுமக்கிறதுக்காக வந்தவன், நான் விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறவன், என் கூட இருக்கிறவனையும் அப்படித்தான் நான் நடத்த ஆசைப்படுறேன். நான் என்னால் எதுவும் கொடுக்க முடியாது அவனுக்கு, ஆனால் கர்த்தரால் முடியாத ஒன்றும் கிடையாது, நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவனுக்கும் விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் அவனை நடத்துவார். அப்போ அவன் கடைசியாக இல்லை நான் என் கூட தான் இருப்பேன், நம்ம போகவே மாட்டேன்னு சொல்லி என் கூட வந்துட்டான். இப்போ இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்படி ஊழியத்துக்கான அழைப்பு இருக்குதான்னு கூட தெரிஞ்சு கொள்ளாமல், இவன் உண்மையிலே நிற்பானான்னு கூட இல்லாமல், மாதம் 5000 கொடுக்கேன், 7000 கொடுக்கேன், 8000 கொடுக்கேன்னு சொல்லி கூப்பிடுறது. இவங்களும் அந்த ஊரில் வந்து ஒரு 4000ங்கிறத பெரிய தொகை அவனுக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு, பையை தூக்கிக்கிட்டு, ஒரு பைபிளையும் கையில் தூக்கிக்கிட்டு, வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு பாஸ்டர் சுற்றுறாங்க. இப்படி 1-2 பேர் கிடையாது, விசுவாசிகளை விட சபையை விட இப்படி நிறைய கூட்டாங்க அதிகம். அதனால் அங்கே இருக்கிற மக்களெல்லாம் என்ன பார்க்காங்க, இப்போ இப்படி பணத்தை கொடுத்து தான் கூப்பிடுறாங்களான்னு சொல்லி பார்க்குறாங்க. அதை ஒருத்தர் என்கிட்ட நேரிலே கேட்டார், ஒருத்தர் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க, நானும் வரேன்னு என்கிட்ட கேட்டான். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, ரொம்ப வேதனையாக இருந்தது. அப்போ ஏன் இந்த தவறை செய்கிறாங்கன்னு இப்போ இன்றைக்கி இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னா, கொடுக்குற நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நெற்றி வேர்வை நிலத்தில் செஞ்ச உழைச்சி அதிலேருந்து காணிக்கை கொடுக்குறீங்க. அப்படி கொடுக்குற நீங்கள் ஆலோசித்து பார்த்து, நாம் கொடுக்குறோமே இந்த ஊழியத்தில் விதைக்கிறோமே, இவங்க அதை சரியாய் பயன்படுத்துகிறாங்களா, சரியான ஆட்களுக்கு தான் போய் சேருதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் நிதானித்து அறிஞ்சு பார்க்கணும். தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கர்த்தர் உங்களுக்கு ஏவும் பொழுது இன்னும் ஒரு பக்கம் நல்லா ஆலோசித்து பார்த்து செய்யணும். இதனால் என்ன நடக்குதுன்னா, விசுவாசத்தில் உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியக்காரனை பாதிக்கப்படுற அவங்களுக்கும் கெட்ட பேர். எல்லா ஊழியக்காரனும் இப்படி கிடையாது, உண்மையான ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது, உண்மையாய் ஊழியம் செய்கிறவனையும் இவனும் பணம் கொடுத்து தான் ஆட்களை கூப்பிடுறான் போல், இவனும் பணம் வாங்கிக்கிட்டு தான் ஊழியம் செய்கிறான் போல் அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிக்கிட்டுறாங்க. அதனால் இன்றைக்கி இதை நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியமாகப்பட்டது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொடுக்குற காரியங்களில் கொஞ்சம் நிதானித்து யோசித்து யாருக்கு சரியாய் போகணுமோ அவங்களுக்கு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.